உங்களுக்காக பேச வருவது செல்வன் நிதிஷ். அனைவருக்கும் காலை வணக்கம், மாலை வணக்கம். என் பெயர் சே நிதிஷ்குமார். நான் நடராஜ் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேச இருக்கும் தலைப்பு சமூக ஊடகங்களில் பெண்களுக்கு ஏற்படும் சாதகங்களும் பாதகங்களும். சமூக ஊடகங்களில் நமது நவீன வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டன. நாம் தொடர்பு கொள்ளும் விதம், தகவல்களை அணுகுதல் மற்றும் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் விதத்தை மாற்றுகிறது. இது அதிகரித்த இணைப்பு, தகவல் பகிர்வு மற்றும் வணிக வாய்ப்புகள் போன்ற பல நன்மைகளை வழங்குகிறது. இருப்பினும் தனியுரிமை கவலைகளை, இணைய மிரட்டல் மற்றும் தவறான தகவல்களின் பரவல் உள்ளிட்ட குறைபாடுகளின் பங்கையும் இது கொண்டுள்ளது. சமூக ஊடகங்கள் பொறுப்புடன் உபயோகிக்க அதன் நன்மை தீமைகளை புரிந்து கொள்வது அவசியம். சமூக ஊடகங்கள் பெண்கள், பெரும்பாலான பெண்கள் சமூக ஊடகங்களில் அடிமையாகி இருக்கின்றனர். தனியாக இருக்கும் பெண்கள் சலிப்பின் காரணமாக இணையத்தில், முக்கியமாக சமூக ஊடகங்களில் அடிமையாகி விடுகின்றனர். மேலும் அலுவலகத்தில் அல்லது குடும்ப வாழ்வில் மன அழுத்தத்தில் உள்ள பல பெண்கள் தங்களின் மன அழுத்தத்தை குறைக்க இதை ஒரு எளிதான வழியாக கருதுகின்றனர். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் ஷாப்பிங் செய்வது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாகும். அவர்கள் வாங்குகிறார்களோ இல்லையோ, பல்வேறு பொருட்களை தேடும் வண்ணம் இருக்கின்றன. இதற்காக பல மணி நேரத்தை இதில் செலவிடுகின்றனர். ஒரு சில பெண்கள் ஆன்லைன் கேமிற்கும் கூட அடிமையாகி இருக்கின்றனர். பெரும்பாலான பெண்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை நிஜ உலகில் உள்ள சமூகத்தில் பழகுவதற்கு பதிலாக ஆன்லைன் விளையாட்டுகளில் செலவிடுகின்றார்கள். அதிலும் சில பெண்கள் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் படம் பிடித்து சமூக ஊடகங்களில் காட்டுவது மற்றும் அதிகமான லைக்ஸுக்கும் ஷேர்ஸுக்குடன் தங்கள் பதிவுக்கு பெறுவது, இதையே மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். சில சாதகமான பயன்பாடுகளையும் உள்ளடக்கி உள்ளது இந்த சமூக வலைத்தளங்கள். பெண்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய சமூக ஊடகங்கள் உதவியாக உள்ளது. தங்கள் விற்பனை பொருட்கள் வீட்டிலிருந்து உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க உதவுகிறது. குறிப்பாக வெளியில் வேலைக்கு செல்ல முடியாத பெண்களுக்கு இந்த சமூக ஊடகங்கள் உதவியாக இருப்பதை மறக்க முடியாத உண்மை என இவ்வாய்ப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் நிதிஷ், ரொம்ப அழகா பேசுனீங்க. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நீங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நல்லதாகவும் பயன்படுத்திக்கலாம், கெட்டதாகவும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அருமையா இருந்தது. இனி வரும் எதிர்கால இளைஞர் நீங்களாம் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்துங்க. பேசல மட்டும் இருக்கக்கூடாது, கண்டிப்பா செயலையும் இருக்கணும். சரியா? ஓகே.